சொல்லிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இந்த பணப்பட்டியில இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கு பாருங்க. எப்படி பணப்பட்டி வருதுன்னு பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, பாவம் கடிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களோட மண்டா. நீ ஊர் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. பாத்தியா நம்ம சட்டி எப்படி இருக்கு? நடுவர்களே நீ கருப்பு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அப்படி ஓரமாச்சு கொஞ்சம் என்ன பேச்சு. எதிரணில இருந்து வந்து குடும்பத்துல மகிழ்ச்சி முன்னேற்றத்தை தீர்மானிப்பது ஆண்களுடைய உழைப்புன்னு பேசினாரே. இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். குடும்பத்துல பெண்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். மறந்துட்டு பேசி அதனாலதான் யூபிஎஸ் பேட்டரி வச்சுக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதாங்க ஆண்கள்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கலாம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். ஏய் நான் புருஷன் நீ புருஷனா? யாரு புருஷன்? அது புரிஞ்சாடா சொல்றாங்க. பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தெம்பு. இந்த ஓரமா கிடக்கு கம்பு. எதிரணில இருந்து சொன்னாரு பெண்கள் வந்து அப்படியே மயக்குறாங்க எல்லாரையும் அப்படின்னு. உண்மையிலுமே ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல. பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் ஒரு பெண். அருமையான செய்தி. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு பெண் வரும்பொழுது அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி முன்னேற்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலையா இருக்கும்? உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு நீ ஆனந்தம் நாம் ஒருவர் என்பதே உண்மை. நாம் ஒருவர் என்பதே உண்மை. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தானே குடும்பத்துல மகிழ்ச்சியும் கிடைக்குது. பெண்கள் பொறுப்பா இல்லைன்னு பேசிட்டு போனார்ல, நான் தான் கேக்குறேன்ல பெண்கள் தான் குடும்பத்துல பொறுப்பா இல்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்தோடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு யாங்க போனாரு? நாங்கதான் வீடு வீடா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஜாதகத்தையும் போட்டோவையும் வச்சுக்கிட்டு அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஜன்னலை திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு எங்களை தெருவுல இழுத்து விடுற? அதானே சிக்கல் வருது. எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க அப்படி எட்டி பார்ப்போம். நாய் பாக்குறாள்றா. ஆனா உண்மையில இவ்வளவு பேச்சு பேசுறாருலங்க. இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி
மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு தூரத்துல கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத? உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க. அப்படி எங்க பெண்கள் பக்கம் நீங்க எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அப்படியே பூ மணக்கும், பூ மணக்கும், பொட்டு மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்பராக்கு நாரும், பல நாள் பல்லு தேய்க்குமா பல்லு கூட நாரும், நாட்டம் வச்சோம். பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை வேர்வை சிந்து உழைக்கிறதுனால மணக்குது, இல்லன்னா நாரி போயிருக்க. என்ன சொன்ன? ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும், பிராந்தி வீசும். அப்படி சொல்லக்கூடாது. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட் வாசனை வரும், பிராந்தி மணக்கும். 250 ரூபா ஓட்டு குடிச்சிருக்கு நாருங்கிற நாட்டுல என்ன சொல்றாங்க? குடிகாரன் சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் அப்படிதான் சொல்லணும். பொங்கல் குடிக்க லேடிஸ் சுகர் வந்தவன இனியவன், திருடன பொருள் விரும்பி, நல்லவன், ரொம்ப நல்லவன். நடுவர் நீங்க சார். உண்மையிலே ஒரு பெண் வரும்பொழுதுதாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி மனநிறைவே கிடைக்குது. உண்மையிலே ஆண்களுக்கு பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? ஒட்டாது. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்கக்கா. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தா பெண்கள் எங்கனால? ஓஹோ. ஆண்கள் சொல்லும் போது உதடு ஒட்டல, குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டோம். பெண்கள் சொன்னா உதடு ஒட்டுது, குடும்பத்திலயும் ஒட்டி இருக்கு. இப்ப நான் சொல்றது நீ சொல்லு. கொழுந்தியா? மரியாதை சொல்லு. கொழுந்தியா? உதடு ஒட்டுதா? இல்லையே. உதடு மட்டும்தான் ஒட்டாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் சொல்ல முடியும். அப்படித்தான் சொல்ல முடியும். நடுவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரும் பொழுதுதான் வாழ்க்கை எப்படி தருமா பொறுப்பா இருக்கும். தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும். அருமையான குரல் வளம். இப்ப நீங்க 4 படத்துக்கு தானே பாடி இருக்கீங்க. 4 டைரக்டர் திருக்கோண்டல்ல, 4 படத்துக்கு தானே பாடி இருக்கீங்க. பணப்பட்டிக்கு வந்துட்டீங்கல்ல. 40 படத்துக்கு மேல நீங்க பாடணும். 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். நல்லா இருக்கு. நீ எத்தனை வயசு வாழணும்? உன் புருஷன் போய் சொல்லு. நானா கிடைச்சேன்? நான் இருக்க வரைக்கும் நீ இரு மாப்பிள்ள. எனக்கு அப்புறம் 2 வரையும் இருந்துட்டு வா. அவனை நீ என்னோட வந்துரு. 5 ஆட்சிக்கு ஆள் வேணும். போயிட்டா அப்படி இல்ல, அவர் அலங்களுக்கு வாத்துக்கிட்டு பாப்பல. நீ எனக்கு வாங்க. ஆனா உண்மையிலே நடுவர்களே, இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மகிழ்ச்சியா முகமலர்ச்சியா இருக்காங்க. ஏன் தெரியுமா எங்க பெண்கள்லாம் அழகா இருக்கும்? ஏன் அப்படி முகமலர்ச்சியா அழகா இருக்கீங்க? நாங்களாம் பாருங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். பெண்கள்லாம் ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா பெண்கள் நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆண்கள் ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் போடுறது? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். இவ்வளவு பேச்சு பேசினாருல அபு சார் உண்மையிலே வீட்டுல எல்லாம் ஒரு மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு இவர் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏன் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. எனக்காவது பெண்கள் நாங்கள் தான் காப்பி சொல்லுமா அப்படின்னு சொல்லி தெரியாம சுத்தி இருக்கிறேன். அவன் சுத்தா பாய் 4 மாசம் ஆச்சு. சொல்லிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில் அங்க போயிடுச்சு. இவன் வீட்டுல பொண்டாட்டிய 10 தடவை டீ போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு எப்படி தெரியும் கேக்குறேன். எல்லா ஆண்களுக்கும் நினைச்சு சொல்ல. எல்லா ஆண்களுக்கும் நீங்களும் வீட்டுல அப்படிதான் கூப்பிடுங்க. நான் வீட்டுல அப்படி கூப்பிட மாட்டேன். வீட்டுக்கு போனா தானே நான் தான் மஞ்சுனாங்களே பயிர் இழுத்துருங்க. ஆனா உண்மையிலே நடுவர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது.
அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்துக்கும் ஒரு குடும்பத்தில் கொடுப்பது ஒரு பெண் எப்படி தெரியுமா கொடுப்பா? பூஜைக்கேத்த புள்ளிதான் கொடுப்பா. பூஜைக்கேத்த பூவிது பூத்தது பூத்தது யாரவே பார்த்தது. ஏன் கைதட்ட சொல்றோம்னா, நீங்க கைதட்டீங்கன்னா குளிர் தெரியாது. கைதட்டினா இந்த கையில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் உடம்பு பூரா போய் மூளை நல்ல வேலை செய்யும்னு அமெரிக்காவில் ஒரு டாக்டர் சொல்றாரு. ஏன்னா நம்ம டாக்டர் சொன்னா நம்ப மாட்டாங்க. அமெரிக்காவில் சொன்னாரு, ஜப்பான்ல சொன்னாரு, சொன்னாதான் நாட்டுல நம்புறான். உண்மையிலே நடுவர் அவர்களே பெண்கள் பொறுப்புள்ளன்னு எங்களை பத்தி நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு போனாரு. உண்மையிலே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பாதுகாப்பே பெண்கள் நாங்க தான். எப்படி சொல்றீங்க? உண்மையிலே நீங்க தனியா டூ வீலர்ல போங்க, பைக்ல காவல்துறை என்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி இந்த மாதிரி அழகான மனைவிய மரியாதை அழகான மனைவி இல்ல, அகலமான மனைவி. வார்த்தை கவனம் தேவை. எந்த மாதிரி மனைவிய பைக்ல பின்னாடி கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒரு ஆண்மகனுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க தான். கைதட்டுங்க. அருமையான பாயிண்ட். அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இதே பொண்டாட்டி ஏத்திட்டு போனா போலீஸ்காரர் விட்டுறாரு. நம்ம தனியா போட்டோம். நேத்து நான் பைக்ல போறேன், நிப்பாட்டி ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு, நான் பட்டிமன்ற நடுவர், உன்னை தாண்ட செக் பண்ண எல்லாத்தையும். அந்த நேரம் ஒருத்தர் பொண்டாட்டியோட போனா விட்டார் சார், பொண்டாட்டியோட போனா விட்டாரு. ஏன் சார் நாங்க தனியா வந்தா பிடிக்கிறீங்க, பொண்டாட்டியோட போனா விட்டீங்களே ஏன் சார்ன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல தம்பி, அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன், நம்ம இதுக்கு இன்னொரு கிரகத்துல இருக்கத்தான் போடான்னு சொல்லும் போலீஸ்காரன் சொன்னாரு, நான் சொல்லல. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க சார். ஏமா எங்க ஊர் என் கதை பெரிய கதை. இந்த கொரோனா அப்ப போலீஸ் புடிச்சாங்கல்ல, ஹெல்மெட் போடலைன்னா 2 பேரும் ஹெல்மெட் போடணும்னு சொன்னாங்கல்ல. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு ஹெல்மெட் தான் இருந்துச்சு. என்ன அதை என் பொண்டாட்டிக்கு மாட்டி விட்டுட்டு இன்னொரு ஹெல்மெட் எனக்கு இல்ல. வீட்டுல இருந்த அலுமினிய குண்டா ஒண்ணு எடுத்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு பொண்டாட்டி கையில கொடுத்து போலீஸ் வந்தா மாட்டி விட்டுறது அப்படின்னு. கரெக்டா நாங்க போயிட்டு இருந்தோம், போலீஸ் அங்கே இருந்தாங்க. மாட்டி விடுறீங்க அப்படின்னு. கரெக்டா போலீஸ் கிட்ட போய் நின்றுட்டு மாட்டல, ஃபைன் 500 ரூபாய் போட்டாரு. திருப்பி அவளை ஏத்திட்டு போய் இறக்கி விட்டே ஒண்ணு. போலீஸ் வந்தா மாட்டி விட சொன்னேன், ஏன்டி இப்படி பண்ணேன்னு கேக்குறேன். நீ என்ன சொன்ன, போலீஸ் வந்தா மாட்டி விட்டுருங்கன்னா நான் கரெக்டா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டேனா இல்லையா அப்படின்னு. நான் இங்க மாட்டி விட சொல்றேன், அவன் அங்க மாட்டி விட நினைச்சிட்டு இருந்திருக்காயா. இந்தானும் போச்சு, 500 போச்சு. உண்மையிலே நடுவர்களே எனக்கெல்லாம் திருமணமான புதுசுலங்க ஒரு 45 வருஷம் இருக்குமா. எனக்கெல்லாம் கல்யாணம் புதுசுல எங்க அத்தா என்னையெல்லாம் வாடினே கூப்பிட மாட்டாரு. இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஏன் அப்படி கூப்பிடுவாரு? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? ஏன் தெரியுமா நடுவர்? அங்கே சொல்லு. ஏன் என் முகம் வாடி போயிருமா? இங்க வாடுறதுக்கு என்ன தம்பி, துண்டு போத்தது ஏன்ட்டு ஒரு வேலை கூட தெரியும்டா. மரத்த வாக்கில எடுக்குங்க, கொஞ்சம் சிறுசுன்னு எடுக்கணும் பிளான் பண்றேன்.
இது நல்லா இது மாதிரி துண்டா போத்திடுறாங்க எங்களுக்கு. இதை கொண்டு வீட்டுல கொடுத்து என் பொண்டாட்டி ஜாக்கெட் தைக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். ஜாக்கெட் தைக்கிறதுக்கு உள்ள லைனிங் கொடுக்கறதுக்கு காசு கேட்கறான். லைனிங் எடுக்கணும் 150 ரூபா விடும், தைய கூலி 450 ரூபா விடும். அதனால இந்த இது மாதிரி சிக்கு சிக்குன்னு போத்துறதெல்லாம் நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்மின் பண்ணி போயிடுவோம். டிஸ்மின் என்ன சைடுல கொடுத்துட்டு போகலாம். ஆனா உண்மையிலே என்னைக்குமே பெண்கள் வந்து அப்படி என்னைக்குமே வந்து விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க. நான் பண்பாடு உள்ள பிள்ளை. சரி தெரியுது. உண்மையிலே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படியே ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் நடுவர்களே. என்னைக்கு திருமணம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன். அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றும் இல்ல. புருஷன் நெஞ்சுல இருக்காருன்னா ஆத்தி ஆத்தி குடிப்பியோ? புருஷன் பொண்டாட்டினா அப்படி இருக்கணும்டா. உன் பொண்டாட்டினா இருக்கிறாரு, காப்பியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீ பொழைச்சுக்குவாங்க. ஆனா உண்மை இல்லைங்க, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருக்கு. மரியாதையா சொல்லும். அங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க காசு கொடுத்தவங்க, நான் ஏன் கேட்டேன்? ஆனா என்னைக்கே கல்யாணம் முடிச்சனும் அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன். அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு இல்ல, அவர் முஞ்சில கரிய பூச முடியுமாக்கா? ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெஞ்சுக்குள்ள இருந்தாரு, எப்படி கண்ணுக்குள்ள போனாரு? உள்ள எதுவும் பைபாஸ் போ, அதுல போயிருப்பாரோ? டோல்கடை கட்டிட்டா போனாரு. சொல்றாங்க பாருங்க, உள்ள ஊடுருவி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க கண்ணுக்கு மை போட மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு மை போட்டா எப்படி இருக்கும் பாரு. ஆண்டவனாக்காக்கு 6 தேய்ச்சி நடுவர்களே, என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பால் வந்த பருவங்கள் மாதிரி இருக்கும். நடுவர்களே, உண்மையில பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. எப்படி சொல்றீங்க? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெரியும் போல. எந்திரிச்சு என் முகத்துல தாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த ஆள் கிரகம் அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாத என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்கக்கா, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிமா. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல. அதை பத்தி நான் கேர் பண்றது இல்லை. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க கூந்தலை தூக்கி முன்னாடி போட்டு பார்ப்போம். என்ன இருக்கு குறைச்சிருக்கு? கூந்தலை பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரசம் மாதிரி இருக்கு. அதுவும் விசில் அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே தங்க குட்டியோட அப்படியே சின்ன அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தா டெய்லி காலையில என் முகத்திலே முடிக்கிறீங்களா, அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுறாங்க. இதுக்கு பேர் தாண்டா விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால. அப்படியா? விடிஞ்சிருமா? விடிஞ்சிரும். எப்படி தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஓடி போக முடியுமா? முடியுமா? நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். அந்த சைத்தானாலதான் சண்டையே வந்திருக்கும். அப்புறம் எப்படி சமாதானப்படுத்தும்?
உண்மையிலே எனக்கு எங்க அத்தனுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிட்டு போவாரு. நீங்க சென்னையில இருக்கீங்க, பீச்சு கூட்டிட்டு போகலாம். எங்க ஊர்ல பீச்சு கடலா இருக்கு, பீச்சு கூட்டிட்டு போறதுக்கு குளத்துக்கரை கம்மாக்கரை தான் இருக்கா, இங்கதான் கூட்டிட்டு போகலாம். எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரி. அப்படியே என்னைய பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார். சொல்லுவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவளை அழகா இருக்கனாக்கா அப்படிங்கிறேன். அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு கொடுத்துட்டு தெரியுங்க. நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லையா? ஆனா உண்மையிலுமே ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணையான ஒருவரை ஒரு புரிந்துகொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல சண்டை வந்தாலும் கூட அந்த பெத்த புள்ள அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி தெரியுமா சரி பண்ணும்? நடுவர் அவர்களே, உண்மையிலேயுமே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெற்க நினைக்கிறேன். உங்க அம்மாடா அம்மா யார வேணாலும் பெத்துக்க, அவனை பெற்க அவனுக்கு நீ கழுவி மாடா அப்படி ஆளுங்கம்மா அவரை பக்காத குச்சி வச்சிருக்காரு அடிப்பார். ஏமா அடுத்த ஜென்மத்துல எல்லாம் பிள்ளைன்னா அப்பா யாருமா? அப்பா இல்லாம அப்பா இருப்பாரு. அது பாருங்க, இதாங்க பெண்களுடைய புத்தி. அடுத்த ஜென்மத்துல இவங்க எல்லாம் பிள்ளையா பிறக்கணுமா? ஏன் இந்த ஜென்மத்துல உள்ள புருஷன் தான் அடுத்த ஜென்மத்துல வேணும்னு சொல்ற மனசு வருதா சார் அந்த அம்மாவுக்கு? ஏன்னா அவன் அவளுடைய டிகால்ட்டி வேலை காட்டியிருக்கான், அதனால இந்த அம்மா சொல்ல மாட்டேங்குது. உண்மையிலே ஏன் தெரியுமா இவங்களை எல்லாம் என் வயிற்றுல பிள்ளையா பெற்றணும்னு நினைச்சேன். தாய் பாசம். அப்படி எல்லாம் முடிவு பண்ணாதீங்க. வயிற்றுல கரு உருவானோட பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிருவீங்க. நீ தாய் இல்ல பேய். பெண்கள் பொறுப்பு இல்லை, அவங்கள பொறுப்பு. பெண்கள் பொறுப்பு இல்லாட்டி நீங்க அந்த மேடையில இருந்து பேச முடியுமா? உண்மையிலே தாய் பாசங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்க. தாய் பாசத்தை யாராலும் அதை எல்லையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ளதுதான் தாயினுடைய பாசம். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் மண்ணையை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் போது அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒற்றுக்கொள்வதுதான் நேர்மை. பெற்ற தாயை யாருமே குறை சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க. உலகத்துல நீங்க எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா ஒரு தாயினுடைய அன்ப பாசத்தை உங்களால விலை கொடுத்து வாங்க. தாயினுடைய பாசத்தை காசு கொடுத்து யாரும் வாங்க முடியாது சார். நீங்க சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மனுஷ வாழ்க்கையிலே 2 விஷயத்தை மட்டும்தான் போதும்னு சொல்லுவான். ஒண்ணு, நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மேல அவனால சாப்பிட முடியாது, போதும் 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 சொல்லுவான். இன்னொன்னு, வாழ்க்கையில எல்லாரும் போதும் சொல்லுவான். அது என்ன சொல்லு பாப்போம். என்ன சார் நீ பெரிய பேச்சாளருங்கிற, மெட்ராஸ்ல வரணும் காசு கூட கேட்கிற, சொல்லு. நீ பெரிய சன் டிவி புகழ், சொல்லு. இன்னொன்னு போதும் சொல்லுவான்.
என்ன தெரியுமா? பொண்டாட்டி அவனா போதுங்கிறான். என்ன கிடைச்சா தேவைன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டிய போதுங்கிறான். ஏன் ஒன்றா சொல்லுவான்? நகைநப்பெல்லாம் நகையெல்லாம் கேட்க கேட்க வாங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இன்னொன்னு போதும்னு சொல்லுவான். அது என்ன தெரியுமா? அவனுக்கா 2 உதவ கொடுத்து பாரு, போதும் வேணாம் போதும் சொல்லுவான். அப்படிப்பட்ட தாய் பாசம் எவ்வளவு புனிதமானது அதை சொல்லி முடிங்க. ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு என்பது ஆண்களின் உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு என்று சொல்லி இதுவரை கேட்டு செலுத்தவங்களின் திருப்பதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு பேச்சு. உண்மையிலேயே நிறைவாக பாடிய தாயின் பாடலை பாடுகின்ற பொழுது சில பேர் தன்னுடைய தாயை நினைத்து கண்ணில் நீர் வடிந்ததை என்னால் இங்கிருந்து காண முடிந்தது. உண்மையிலே பெற்ற தாய்க்கு நிகர் அந்த தாய் தான். அவருடைய இடத்தை யாரும் பூர்த்தி செய்துவிட முடியாது. இப்ப பனி வேற கடுமையா பெய்யுது, குளிரும் இருக்குது. நான் இடையிடையே பேசிக்கிட்டா எங்க மஞ்சனாதனை விடுங்க, அவர் பேச்ச கேட்கறதான் நாங்க இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. உடனடியாக மறுத்து பேச வருகிறார். உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க.